உரிய நேரத்தில் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை பாயும். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அரசு எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கணிப்பு. தீவிர புயலாக மாறி வரும் 26ஆம் தேதி வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என தகவல். வங்கக்கடலில் உருவாகும் இந்த ஆண்டின் முதல் புயல் 26ஆம் தேதி கரை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ள புயலுக்கு ரெமெல் என பெயர் சூட்டல். சவுக்கு சங்கர் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார், என்னவெல்லாம் செய்ய மாட்டார், உத்தரவாத மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடும் தேதி அறிவித்தால் உணவு ஏற்பாடு செய்வேன் என அண்ணாமலை விமர்சனம். கமலாலயத்தில் மாட்டு இறைச்சி தயார் செய்யுங்கள் என அண்ணாமலைக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் EVK இளங்கோவன் பதிலடி. கரூரில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. 3 நாட்களாகியும் தண்ணீர் வெளியேறதால் தவிப்பு. வழியே இல்ல, ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. வாங்க வாங்க அப்படியே முன்னாடி வாங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் தமிழக தலைமை செயலர் சிவதாஸ் மீனா சந்திப்பு. கேரள அரசு புதிய அணை கட்டும் விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ள இருக்கும் நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை. தமிழ்நாட்டில் பிக்சல் செல்போன்களை தயாரிக்க கூகுள் நிறுவனம் திட்டம். விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார்கள் கூகுள் நிறுவன அதிகாரிகள். திருவள்ளூர் திருநாள் விழா என்ற பெயரில் அழைப்பிதழ் வெளியிட்ட ஆளுநர் மாளிகை. அழைப்பிதழில் காவி உடையில் திருவள்ளூர் படம் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சை. ஆரணி அருகே அம்மாபாளையம் கிராமத்தில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதாக மக்கள் வேதனை. குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதால் சுகாதாரமான குடிநீரை வழங்க மக்கள் கோரிக்கை. கடவுளால் அனுப்பப்பட்டவர் என கூறிக்கொள்ளும் மோடி அதானி அம்பானி போன்ற 22 பேருக்கு மட்டுமே வேலை செய்கிறார். கடவுள் எப்படிப்பட்ட மனிதரை அனுப்பியுள்ளார் என பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி கடும் தாக்கு. என்னுடைய பொறுமையை சோதிக்காது, எங்கிருந்தாலும் உடனடியாக திரும்பி வந்து சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பேரன் பிரஜ்வாலுக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடா எச்சரிக்கை கடிதம். குற்றால மீன் அருவியை தவிர மற்ற அருவிகளில் மாலை முதல் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் மாற்றம். தென்காசியில் மழை நீடிப்பதால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை நீடிக்கிறது. குற்றால அருவியின் மேல் வெள்ளத்தை கண்காணிக்க வனத்துறை ஊழியர்களை நியமிக்க நடவடிக்கை. அருவிகளில் குளிப்பதற்கு நேர கட்டுப்பாடுகளை அறிவித்தார் தென்காசி மாவட்ட ஆட்சியர். சிங்கப்பூரில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதன் எதிரொலி. சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் காய்ச்சல் பரிசோதனை. இந்திய பங்குச்சந்தைகள் 1055 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்த 75,276 புள்ளிகளை தொட்டு புதிய உச்சம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 337 புள்ளிகள் உயர்ந்த 22,935 புள்ளிகளை தொட்டு சாதனை. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் உயரும். வானிலை ஆய்வு மையம் தகவல்.